இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இன்கம்மை நாங்கள் கிரகிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த பிரபஞ்சத்திட்ட எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்டோம். கேட்டதனோட விளைவு எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவுனாக்க உங்களுக்கு இன்கம் வரும்னாங்க. சரி, நான் சாப்பிட்டே நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டா ஆரோக்கியம், மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா ஐஸ்வர்யங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ ஆரம்பித்தோம். இது மூலமா ரொம்ப பீப்புள் நல்லா மாற ஆரம்பிச்சாங்க. மாற ஆரம்பிச்சதோட விளைவு எங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் எங்களை அறியாம எங்களுக்கு வந்த இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7471 ரூபா 91 காசு. நல்லா இருக்கா? 10 வருஷத்துக்கு வந்ததுல இருந்து 1.5 வருஷத்துலயே 7000 ரூபாய் வந்து 21,000 ரூபாய், 49,000 ரூபாய் மாறுறத பாத்தீங்க. அப்ப 10 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துல 7 மடங்கு மாறி இருக்கு. அப்ப 10 வருஷத்துல எத்தனை மடங்கு மாறி இருக்கும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா நான் இப்ப சொல்ல போறது இல்லை. ஓகே, சோ இந்த அமௌண்ட் எங்களுக்கு இன்கம் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த பிக் இன்கம் வர்றதுக்கு காரணம் நாங்க கனவு கண்டதுதான். அப்துல் கலாம் சொல்ற மாதிரி நம்ம காணக்கூடிய கனவு வந்து நம்ம உறங்க விடாம பண்ணணுங்கிற இதை வந்து நாங்கள் எங்களோட கொள்கையை எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னைய மாதிரியே என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கான முதல் ஸ்டெப். அந்த ஸ்டெப்போட விளைவு தான் இன்னைக்கு எங்களோட லைஃப் வந்து நல்லா மாறி இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் எங்களோட கோச்சஸ். ஆனால் இதில் 2 விதமான இன்கம் இருக்கு. ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். 5 விதமான இன்கம்ல இந்த ஆக்டிவ் இன்கம்ங்கிறத விட மிகப்பெரிய இன்கம் எது அப்படின்னா பேசிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம்ங்கிறது பேசிவ் இன்கம்ங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். 5 வகையான இன்கம் 2ஆ பிரிச்சிருக்கு, ஆக்டிவ் அண்ட் பேசிவ். எதுவுமே இங்க கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன், நெட்வொர்க்கிங்ல இருக்கேன்னு. எந்த ஒரு தொழிலுமே கத்துக்காம வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த தொழிலையும் முதல்ல நம்ம கத்துக்கணும். இந்த உணவு நம்ம சாப்பிட்றத ஒரு ஆள் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த தொழிலை எப்படி பண்றதுன்னு ஒரு ஆள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் அவங்க ஸ்பான்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை நான் பண்றதுல இது ஒரு வகையான ஆக்டிவிட்டி. பீப்புளை உள்ள கொண்டு வர்றதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு பேர் ஆக்டிவிட்டினா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிள் சேர் ஆக்டிவிட்டி, பிளேயர் ஆக்டிவிட்டி, கேம்ப் ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணியிருக்கோம் 10 வருஷமா. பணக்காரங்களை போய் தான் பார்க்கணும், ஏழைகளை போய் தான் பார்க்கணும்னு கிடையாது. உயிரோடு இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டிஸ். நியூட்ரிஷன் கிளப்புக்கு எங்கே கனெக்ட் பண்ணுவோம்னா நியூட்ரிஷன் கிளப்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த நியூட்ரிஷன் கிளப்ல கனெக்ட் பண்ணோம்னா நாங்கள் கிளப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். இதனோட விளைவாக எங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்த இன்கம். அப்போ 2000 ரூபாய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட நியூட்ரிஷன் கிளப்ல வரக்கூடிய பீப்புளுக்கு எல்லா வகையான ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுப்போம். அவங்க மன நிம்மதிக்காக வந்திருந்தாலும் சரி, வெயிட் லாஸ்க்காக வந்திருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட என்ன பர்பஸ், பிபி, சுகர் எதுக்காக வந்திருந்தாலும் அதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒவ்வொரு பீப்புளையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க என்கேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அவங்களையும் தூரமாக ஓடணும்னாக்க ரொம்ப தூரம் ஓடணும், ஃபாஸ்ட்டாக ஓடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வரதஞ்சு, சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கரெக்டான வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஓகே, ஆனால் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி தான் நம்ம ஓடிக்கி இருக்கோங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம பயணம் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஓகே, ஹைஃபை எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து. நியூட்ரிஃபிட் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? திருச்சியில இருந்து. ஓகே, எஸ்என்சி சண்முகம் நிறுவனம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? ஆண்டி மேடம். ஓகே, ஸோ இப்படி அதே மாதிரி இவங்க ஏபிஸ் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வெங்கடேசன் சார் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கு? சைதாப்பேட். வெவ்வேறு ஊர்ல இருந்து வெவ்வேறு எங்க இருந்தாலுமே நீங்க அங்க இருந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கிற இடத்துல வந்து இந்த தொழிலை பண்றதுக்கான வாய்ப்பை நாங்க ப்ரொவைட் பண்றோம். நாங்க இங்க போறோம்னா கெருகம்பாக்கத்துல வந்து நாங்க இங்க கனெக்ட் ஆயிட்டு உங்களோட பேசிக்கிறோம். ஓகே, ஸோ மேஜிக்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுனாக்க பியூட்டிஷியன் கிளப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம பீப்புளை யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கள நியூட்ரிஷன் கிளப் கூட்டு வந்துட்டு ஒன் டே அவங்கள இந்த ஃபுட்டை ஹெல்தி நியூட்ரிஷனை ஒன் டைம் சேர்க்க எடுக்க வச்சிட்டோம்னா போதும். அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப் மாறுறது அவங்களோட தலையெழுத்து
ஏன்னா என்றைக்குமே நான் பிலீவ் பண்ணுறது ஒன்று தான், இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டுங்கிறது அவங்க நெத்தியில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒர்க் பண்ணாக்க ரியலாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அந்த ரெக்கக்னேஷனுக்கு பின்னாடி மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் இங்கே இருக்குங்கிறது உண்மை. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெர்பலைஃப்ல 5 விதமான இன்கம் இருக்குன்னு சொன்னேன். அதில் 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. நான் பண்ணக்கூடிய வேலைக்கு எனக்கு கிடைக்கிறது ஆக்டிவ் இன்கம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களே இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறது மூலமாக எனக்கு கிடைக்கிறது பேசிவ் இன்கம். ஸோ ஈவன் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல தான் பல பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர்ட் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. நான்லாம் பென்ஷன்ல தான் படித்தேன், ஆனால் இப்போ அந்த பென்ஷன் இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எவ்ரி சிங்கிள் மந்த் உங்களுக்கு பென்ஷனும் கூட சேர்ந்து கிடைக்கிறது பேர் தான் பேசிவ் இன்கம். ஸோ நாங்கள் இங்கே ரன் பண்ணிக்கிறதுக்கு யூனிவர்சல் மெம்பர்ஷிப் சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்குது. இந்த ஹெர்பலைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக இந்த ஃபேமிலிக்கு வர்றவங்களுக்கு யார் என்ன தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். இதில் ஆமாம் நான் தேடி வந்தது இதில் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் கை தூக்குங்க. இது புதுசாக வந்தவங்களுக்கு மட்டும். நல்ல ஹெல்த் வேணும், நல்ல ஹெல்த் வேணும் அப்படியே கை தூக்கிடுங்க. அடிஷனலாக ஒரு இன்கம் இருந்தால் நல்லது, அப்படியே கை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். மரியாதை வேணும், வேணும், டைம் ஃப்ரீடம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் சுதந்திரம் வேணும், ரொம்ப ஊருக்கு நான் டிராவல் பண்ணக்கூடிய டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும், குடும்பத்தோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும். பல பேர் ஒன்னால நீங்க நான் நல்லா இருக்குன்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அண்ட் நம்மளையும் ஒரு லீடரா, ஒரு தலைமை தாங்கி நடக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து நம்ம வளர்த்துக்கணும். வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவியை சேர்ந்து பண்ணணும். இப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க, அந்த தேவை உங்களுக்கு நிவர்த்தி ஆச்சுன்னா வெல்கம் டு ஹெர்பலைஃப். ஓகே, திரும்ப தந்துருவோம் அப்படின்னு டச் வுட் 10 இயர்ஸ் யாருமே திரும்ப தரணும். அதே மாதிரி இதுல ஒரு இன்னொரு முக்கியமான ஒண்ணு இருக்கு, லெகசி. நம்ம என்ன நிலைமையில இருந்து எனக்கு இன்கம் வருதோ அந்த இன்கம் நான் அப்படியே உயிர் எழுதி தர மாதிரி வில் எழுதி தரலாம் என்னோட குழந்தைகளுக்கு. ஆனா என்னோட பையன் 18 வயசு ஆனவன்னா அவரோட பர்த்டேக்கு அவர் கேட்டது என்ன தெரியுமா? இந்த உயில் கேட்கணும். இந்த ஹெர்பலைஃப்ல என்னையும் ஒரு அசோசியேட்டா நான் ஒரு வெல்னஸ் கோச்சா மாத்திட்டேன். ஸோ அதான் அவருக்கு பண்ண, அவருக்கு கொடுத்த கிஃப்ட். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கனவு காணுங்கள், அந்த கனவு கண்டிப்பாக படிக்கும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட வெல்னஸ் கோச் நந்தகுமார் சார், ரேவதி நந்தகுமார், இந்த யூனிவர்சல் மெம்பர்ஷிப் சிஸ்டம்ல என்னை ஆளாக்குற எங்களோட மென்டார்ஸ் சரஸ்வதி மேடம், சத்யநாராயணன் சார், அண்ட் அடிப்படையை நாங்கள் கற்றுக்கிட்ட எங்களோட அப்ளைன் ஸ்பான்சர்ஸ் யார் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் டீம் மீனாட்சி மேடம், சுந்தர் சார், எல்லாத்துக்கும் மேலே இந்த உணவை கொடுத்த வாய்ப்பு எல்லாருக்கும்